வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பொங்கலுக்கான ஸ்பெஷல் ரெசிபியாக குக்கரில் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக பொங்கல் செஞ்சுருக்கோம். இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்யக்கூடிய பொங்கலுக்கு எவ்வளோ அரிசி எடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். அரிசி பச்சரிசி 1 கப் எடுத்துக்கணும், பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை 1 கப் சேர்த்துக்கலாம். இதுலேயே 4 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கணும். பாலோடு சேர்த்து மொத்தம் 5 கப்பு சேர்த்துருக்கோம். இந்த அளவில் வச்சா தான் நல்லா பொங்கல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வரணும். என்ன பொங்கல் நல்ல குழைவாக இருக்கணும். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கிறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி அழுதுமோ அதே கப்பில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு 1/2 கப்பையும் சேர்த்துடலாம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கலர் செஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நிறுத்திடலாம். இப்போ 5 விசில் வச்சு எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ அதை நல்லா கரண்டியால் ஒரு தடவை மசிச்சிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். லேசாக கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்தா போதும். இதுலேயே உலர் திராட்சை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த உலர் திராட்சை நல்லா பொரிஞ்சு வரணும். திராட்சை இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சரியான கன்சிஸ்டன்சியில் குக்கரில் இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப அருமையாக வரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக நம்ம குக்கரில் இந்த பொங்கல் செஞ்சுருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.